ஹலோ 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ திஸ் இஸ் அனதர் செஷன் மண்டே வி ஆர் மீட்டிங் அகெயின். நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் வந்து, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நாங்கள் எல்லாருமே வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருந்தாலும், ஒரு 9 to 5 ஜாபில் இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, 9 to 5 போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கு நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் இந்த கிவன் டே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக். ஸோ இட்ஸ் மோர் லைக் a day in the life of digital business owner. ஸோ இன்றைக்கி நம்ம கூட யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம டீமில் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் பிரிங் தம் ஆன் போர்ட் அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் an introduction, quick introduction. கார்த்தி, why don't we start with you? வணக்கம், நான் கார்த்தி, நேபிள்ஸ் ஃப்ளோரிடான்ற இடத்துல இருந்து பேசுகிறேன். சுனிதா. சாரி, I was muted. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சுனிதா மதன். நான் கனடா ஒன்டாரியோவில் இருக்கேன். அண்ட் பேசிக்காக நம்ம ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் இந்த பிஸ்னஸ் ஒரு சைட் ஹஸ்ஸலாக பண்ணிட்டு இருக்கோம். பிரவீன். வணக்கம். ஸோ என்னோட பேர் பிரவீன். நான் ஒரு இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். ஸோ நான் டெக்ஸஸ் யூஎஸ்ஏல இருக்கேன். பட் ரைட் நவ் நான் இந்தியாவில் வெக்கேஷனில் இருக்கேன். ஸோ தட்ஸ் அபவுட் மீ. ஜான். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் ஜான். நான் வந்து கனடாவில் இருக்கேன், ஆன்டாரியோவில் இருக்கேன். கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது சைட் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆதி. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஆதிநந்தா. நான் இப்போ கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிறேன். நான் வந்து பை ப்ரொஃபஷன் ஹோட்டலியே டிஜிட்டல் பிஸ்னஸை என்னோட பிளான் பியாக பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் ஆர்த்தி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி. நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன். நான் ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட இப்போ டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கோம். ஆனால் த ஒன் திங் தட் கனெக்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் இஸ் திஸ் டிஜிட்டல் பிஸ்னஸ் தட் வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஒரு என்ன ஐடியா கொடுக்க விருப்பப்படுறோம்னா, ஒரு 9 to 5 ஜாப் பண்ணிவிட்டு 9 to 5 ஜாப்லையும் இருந்துட்டு இந்த பிஸ்னஸில் என்ன தான் பண்ணுறோம், நம்மளுடைய டெய்லி டாஸ்க் என்ன, இந்த கிவன் டே நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நாளில் பண்ணுவோமா அப்படின்னா இல்லை. ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் டைம், டிபெண்டிங் ஆன் யுவர் அவைலபிலிட்டி, டிபெண்டிங் ஆன் த டே ஆஃப் த வீக், சர்டன் டாஸ்க்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணுவோம். ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது ஒவ்வொருத்தராக பார்ப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பிரவீன். நீங்கள் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறீங்க? ஸோ நான் ஷேர் பண்ண விரும்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மீட்டிங்ஸ். ஸோ நம்மளோட இவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் இந்த வீக்லி மீட்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீக்லி மீட்டிங்கில் தான் வந்துட்டு நம்ம டீமோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்ஸ் இன் அ வீக் நடக்கும். ஸோ இல்லைனா ட்வைஸ் இன் அ வீக் நடக்கும். இல்லை டிஃப்ரெண்ட் டீமோட கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம போகிறது வந்து சரியான பாதையா அப்படின்றது வந்து நம்ம வந்து எவால்வேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்துட்டு என்னென்னா, மற்றவங்க வந்துட்டு நம்மளை ஐ ஃபீல் லைக் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்டோரிஸை கேட்கும் போது, அவங்க பண்ணுற வேலையை பார்க்கும்போது நமக்கும் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாமளும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து நமக்கு நிறையா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்தை கற்றுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்னோடய டீமோட வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து என்ன முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாருமே வந்து வின் பண்ணுன்ற மோட்டிவோடு தான் வந்து இந்த மீட்டிங்கே நடக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேன்வாவில் ஏதாவது புதுசாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது ஒரு ப்ராசஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இதில் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த மீட்டிங்கில். ஸோ அதில் நிறைய பேர் இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு உடனே அதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம் அப்படின்னா இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா
அது வந்து தெளிவுபடுத்தி அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் வந்து சொல்லுவாங்க, நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னா ஓ, ஸோ பிரவீன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாரு. லெட் மீ ஆட் இன். ஓகே, Who's that? சாரி, there was a நோ connection வரிஸ், issue. நோ வரிஸ், நோ வரிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளால் பண்ண முடியாது, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்ற நிறைய பேர் வந்துட்டு இந்த மீட்டிங்னால மட்டுமே வந்துட்டு அடுத்த நிலைக்கு போயிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீக்லி மீட்டிங்கோட ஆஸ்பெக்ட். ஸோ இது வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக வந்து எவ்ரி வீக் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ட்வைஸ் இன் அ வீக் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டீம்ஸோட கனெக்ட் பண்ணி ஸோ வி கேன் என்கேஜ். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் இன் திஸ் பிஸ்னஸ். தேங்க்யூ. ஷூர். ஸோ இப்போ பிரவீன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, weekly once connecting with the group is more like touching base with everybody with near same frequency. It's like more like group study, ரைட்? அன்னைக்கு அந்த குரூப் ஸ்டடியில் வந்து நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம், மற்றவங்க தெரிஞ்சதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்க, எல்லாரும் வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்கோம். பட் இந்த டீம் மீட்டிங்கில் தான் வந்து எல்லாரும் டிசிப்ளின்டாக இந்த மீட்டிங்க்கு வந்து நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது, இந்த இடத்துல எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வி கேன் கீப் மூவிங். இந்த லெசன்ஸ் லேர்ன், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதெல்லாமே வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ மோரோவர் எல்லாருமே தமிழ் பேசுகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கனெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை Team Connect is one of the important things that we do at least once in a week. Okay, now let's go to John. John என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஹலோ சிவான், ஹலோ எவ்ரிபடி. நான் வந்து எனக்கு டெய்லி இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ட்ரைனிங்ஸ் மாடியூல் வந்து நிறையா ட்ரைனிங்ஸ் இருக்குது, மாடியூலாக இருக்குது. சேர்ந்த உடனே எல்லா ட்ரைனிங்ஸுமே ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலாக கம்பெனி பற்றி, தென் பிஸ்னஸ் பற்றி, அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ட்ரைனிங்ஸில் என்ன ஒரு நல்ல ஹைலைட்னா, நீங்கள் ஒன் மாடியூல் முடிச்சா தான் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த மாடியூல் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாடியூல் முடிச்சுட்டு தென் வி கேன் கோ டு தி அதர் ஒன். ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. தென் இந்த பிஸ்னஸ் வந்து 25 கண்ட்ரீஸில் பண்ணுறதுனால ட்ரைனிங் வந்து மெயினாக இங்கிலீஷில் இருக்குது. பட் அதர் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்டைட்டில்ஸ் கூட வேறு லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். ஈவன் ஆடியோ கூட நம்ம வேறு இங்கிலீஷ் தவிர வேறு நிறைய ஃப்ரெஞ்ச் இருக்குது. தென் ஈவன் தமிழ் கூட இருக்குது. தென் அதர் ஹிந்திக்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. தென் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் முடிக்கும்போது எல்லா ட்ரைனிங்ஸுமே சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் தே லைக் டு போஸ்ட். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இன்னும் மெயினாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஒன்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை. இந்த ட்ரைனிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின், அந்த மாதிரி இன்னும் நிறையா யூடியூப், அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் எல்லா மாடியூலுமே நம்ம வேணுறது பண்ணலாம். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் குரூப் சப்போர்ட்ஸும் நிறையா இருக்குது. எங்களில் மெயின் போர்ட்டல் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு குரூப் தான் இந்த தமிழ் குரூப் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ நாங்கள் எல்லாமே அந்த மாதிரி குரூப்பில் ஃபார்ம் பண்ணி மீட் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த மாதிரி வீக்லி மீட்டிங்ஸும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எனக்கு ஐ லைக் டூயிங். ஷூர், தேங்க்ஸ் ஜான். ஸோ ஜான் என்ன சொல்கிறாருன்னா ட்ரைனிங் போர்ட்டல் பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ இந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து இந்த ட்ரைனிங், ரைட்? எல்லாருக்குமே வந்து இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்தால் கூட இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்ஸையும் வந்து வீடியோ பேஸ்டு ட்ரைனிங்காகவே கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ்புக்கிலிருந்து யூடியூப், ஜான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், கூகுளில் எல்லாத்தையும் பற்றியும் கற்றுக்கலாம். எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்.
லைக் எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, எப்படி ஒரு பிஸ்னஸை வந்து பிஸ்னஸாக ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆன சாஃப்ட் ஸ்கில்ஸும் அதை இதில் கற்றுக்கலாம். மூணாவது வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இன் த சென்ஸ், நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணணும். உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோகிராஃபே இருக்குது, அதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணணும், எங்கள் ரைட்டிங்ஸ் எல்லாம் வரணும், அதை எப்படி பண்ணுறது, இல்லை எனக்கு வந்து ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ போஸ்ட் பண்ண விரும்புகிறேன், அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணணும், அதை எப்படி பண்ணுறது, அந்த மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்ஸு கூட நம்ம கற்றுக்கலாம். இந்த பிஸ்னஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த வீடியோ பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக கற்றுக்கலாம். ரெண்டாவது ஜான் சொன்ன மாதிரி நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜை அந்த வீடியோவை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கிலீஷில் ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு தமிழில் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அதை கூட வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குது, அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இல்லை. ஸோ இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் தான் வந்து யாராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து சர்வைவ் பண்ணி ஷைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இந்த ட்ரைனிங் வந்து நார்மலி இந்த ட்ரைனிங் வந்து நம்ம வெளியே போய் எடுத்துக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான டாலர்ஸ்க்கு மேலே செலவாகும். அதுவும் டைம் எக்கச்சக்கமாகும். உங்களுக்கு இந்தளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, இந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு ரொம்ப கஷ்டம். மூணாவது, இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வந்து இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அப்டேட்டட். ஸோ அப்படின்னா என்னென்னா, லைக் இப்போ ஃபேஸ்புக் ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீம் வந்து அதுக்கான வீடியோஸ் அவங்களே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம கற்றுக்கிறது வந்து த மோஸ்ட் ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ எனி டைம் நியூ ஃபீச்சர் கம்ஸ் ஆர் நியூ சேஞ்சஸ் அப்பியர் ஆன் த பிளாட்ஃபார்ம்ஸ், we will get to know in the training. So இது வந்து it's not like I am doing a training that is 5 years old. So it is very latest and it keeps updating every now and then. So we are always up to date when it comes to trainings. So that is about the training platform, which is a very crucial part of this whole business. அடுத்தது let's go to say சுனிதா. நம்ம நீங்க சொல்லுங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டாஸ்க் பண்ணுவீங்க? Sure. The one of the main criteria apart from training வந்து உங்க content, right? ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக மோர் ஆக்டிவ் ஆன் ஃபேஸ்புக். மெனி பீப்புள் அவங்க வந்து யூடியூப்பில் பண்ணுவாங்க, இல்லைன்னா சே இன்ஸ்டாகிராம். ஸோ விச் எவர் பிளாட்ஃபார்ம் இஸ் கம்ஃபர்டபுள், they can start posting. இது பேசிக்காக உங்களுக்கு இட்ஸ் லைக் யுவர் ஷாப். யூ ஷுட் கன்சிடர் யோர் திஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விச் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு கடை மாதிரி யோசிக்கணும் நீங்கள். ஸோ இஃப் யூ ஹேட் அ ஃபிசிக்கல் ஷாப், நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்க, போயிட்டு கடை வந்து திறக்கணும் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஸோ திஸ் பிளாட்ஃபார்ம் ஆர் திஸ் பேஜ் இஸ் லைக் எ ஷாப் ஃபார் தி ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இங்கே வந்து நீங்கள் டெஃபினெட்லாக போஸ்டிங்ஸ் பண்ணணும். என்ன போஸ்டிங் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக வந்து கம்ப்ளீட் பிஸ்னஸ் போஸ்டிங்ஸ் தான் பண்ணுவேன். பட் இட்ஸ் அப் டு தி சாய்ஸ். மெனி பீப்புள் தே டூ போஸ்டிங் அவங்க பர்சனல் லைஃப்த்தும், லைக் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சம்திங் லைக் தட், அதுவும் ஷேர் பண்ணுவாங்க. பட் அது வந்து கம்ப்ளீட் யோர் சாய்ஸ், விச் ஆல்சோ ஷோஸ் யோர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ரைட்? த ஐடியா சம் பீப்புள் அவங்க வந்து உங்கள் பசங்க உங்கள் ஃபேமிலி டைம் ஷேர் பண்ணுறது வந்து இட் இஸ் ஷோயிங் தட் தே ஹேவ் ஸோ மச் ஆஃப் டைம், ஃப்ரீடம், அண்ட் தே ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் அ குவாலிட்டி டைம் வித் தேர் ஃபேமிலி. தட்ஸ் தி ஹோல் ஐடியா. Those who share about their family or with their friends time also. So இங்க பார்த்தீங்கன்னா லைக் I generally do about my business, so you can have your own templates created. இப்போ கேன்வா பற்றி பேசுகிறோம் நாங்கள். ஸோ அதில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் கண்டென்ட் பண்ணி. பேசிக்லி த ஐடியா இஸ் யூ ஆர் மேக்கிங் ஷோர் உங்கள் பிஸ்னஸை பற்றி மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் ஏபிள் டு நோ அபவுட் இட், ரைட்? பிகாஸ் in this business we don't do chasing, right? The whole idea is we shouldn't be chasing anyone, right? And if you don't want to chase anyone, the only thing is ninga vandu you should be visible. You should be visible in the social media that there is a in the mari or business irukku and we are ready here to help you to become a business owner. So this information has to go loud and clear
and in the business global இருக்கிறதுனால it will go to each and every part of this world. And ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து டெய்லி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறது. there are some guidelines in the beginning. It's up to you. ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் ஃபிளெக்சிபிலிட்டி. எவ்வளோ வாட்டி நீங்கள் ஒரு நாள் போஸ்ட் பண்ண போறீங்கன்னு. பட் ஜென்ரல் அட்வைஸ் இஸ் யூ ஷுட் போஸ்ட் டெய்லி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கண்டென்ட், இப்போ நேற்று நானும் ஆதியும் வந்து இங்கே லைவ் பண்ணிட்டு இருக்கோம், சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹியர். And this is the, like, we had posted that we are doing it. And I had another live with Patricia. ஸோ என் பேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப லைவ்ஸ் இருக்கும் என் பேஜில். And I have shown somewhere like the automation, the power of automation, because in the business வந்து automation இருக்கிறதுனால like how in the background how the automation works, right? So that also you can show. And basic idea, you're letting the people know there is a business like this and how this business works. That whole content you can show it here. And there's various ways of showing it. Lives பண்ணிக்கலாம். உங்கள் கண்டென்ட் நீங்கள் கேன்வா இல்லைனா என்ன வேணா the tool யூஸ் பண்ணி you can post your content. Or you can do self lives also. Or இப்போ எந்த வந்து கோச்சோட மீட்டிங் இருந்ததுன்னா அதுக்கு நான் ஒரு டீல் மாதிரி பண்ணிடுவேன். லைக் ஐ எம் ஹேவிங் அ கோச் ட்ரைனிங் விச் in the beginning Praveen பேசினாரு, like where we are having the team chats and all. அதுக்கு ஒரு ரீலாக பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஷோயிங் தட் their team collaboration is happening, that you're learning so much from the team. So that is what this whole idea. This page is very important. For any business owner, Facebook or YouTube or whatever their main content is, it should be treated as your shop. And நீங்க ஒரு physical shopக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அதே இம்பார்ட்டன்ஸ் தான் நீங்க இந்த virtual shopக்கும் கொடுக்கணும். So that's what is my idea, Shiva. Cool. Thank you Sunitha. So அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாருக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ரைட்? ஸோ அகெயின் நம்ம இது வரைக்கும் ஃபேஸ்புக்கை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பட் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபேஸ்புக்கை எப்படி பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக சொல்லித்தரப்போகுது. அந்த வகையில் சுனிதா காமிச்சது வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ். ஸோ ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் பேஜும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸ் பேஜை எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் சுனிதா பேசினாங்க. ஸோ அது மோர் லைக் சுனிதா சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் அ பிளேஸ் வேர் ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ரைட்? ஸோ யாராவது வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேஸ்புக்கில் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது, பிஸ்னஸ் வைஸ் தெரிஞ்சுக்க வரும்போது, they land in the business page and they'll see like நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த பிஸ்னஸ் பேஜில் வீடியோஸாவோ இல்லை போஸ்டாவோ இருக்கும். ஸோ அது மூலிமா அவங்க ரெண்டு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்குவாங்க. ஒன்று வந்து we are real people, live people. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது அந்த வீடியோஸ் அண்ட் போஸ்ட்ஸ் மூலமாக நாம் என்ன சொல்கிறோம், நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன இந்த பிஸ்னஸை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃபேஸ்புக் பேஜில் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைவ் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற லைவ் ஸ்ட்ரீம் கூட எங்களோட பிஸ்னஸ் பேஜில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ யாராவது கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன உங்கள் பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது we can point to these videos in our Facebook business page. அங்கே போனாங்கன்னா அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் மற்ற பல வீடியோஸும் அவங்க பார்க்கலாம். லைக் இந்த லைவ் ஸ்ட்ரீம் இல்லாமல் சுனிதா சொன்ன மாதிரி அவங்க இன்னொரு பிஸ்னஸ் ஓனரோட பேசுகிறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்க கோச் கூட பேசுகிறாங்க, அதை கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. இதெல்லாமே எதுக்குன்னா இன் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த பேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஆக்டிவாக இருக்கோமோ, ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், யூடியூப், எதெல்லாம் வேணாம், எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து லீட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் இந்த பிஸ்னஸை பற்றி வரும். ஸோ 4 பேர் நம்மளை பற்றி பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க தே ஸ்டார்டட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் லைக், ஓகே என்ன தான் பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்க, என்ன பிஸ்னஸ் இது, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் ஸ்டார்ட்ஸ் த கான்வர்சேஷன். ஸோ அங்கேருந்து வி ஆர் டேக்கிங் அவுட் த நெக்ஸ்ட் திங். ஸோ லெட்ஸ் சி அடுத்தது என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஆஸ்க் ஆர்த்தி. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தது என்ன பண்ணலாம்?
ஓகே. நாங்க வந்து எல்லாருக்கும் வணக்கம் முதல். நான் வந்து அட்ட பத்தி அதாவது நாங்க இப்போ Facebookல அதாவது நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்கு. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சோஷியல் மீடியாஸ். Facebook, YouTube, Instagram இதுகள்ல நாங்க ஆட் பண்றோம். அந்த ஆட் வந்து நாங்க வந்து அத மானிட்டரிங் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆட் ஒண்ணு நாங்க பண்ணிட்டு, அத வந்து மானிட்டர் பண்றது தான் எங்களோட வேலை. அந்த ஆட் ஒர்க் பண்ணுதா? அது என்ன மாதிரி எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தருது? இதெல்லாம் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கோம். சப்போஸ் அது எங்களுக்கு ஒர்க் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா, அதோட டார்கெட் அண்ட் அதுகளை சேஞ்ச் பண்ணி நாங்க திரும்ப ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதை நான் பண்றது. அதே நேரம் வந்து இப்ப இதுக்கு வந்து ஒரு எல்லா பிசினஸுக்குமே ஆட்ன்றது இப்ப நாங்க பண்றது ஒரு அட்ராக்டிங் மார்க்கெட்டிங். அப்ப அந்த அட்ராக்டிங் மார்க்கெட்டிங் போது நாங்க வந்து குளோபலா இருக்கிற எங்களோட பிசினஸ் பண்றதுக்கு நாங்க ஆட்களை அட்ராக்ட் பண்றோம். எல்லா பிசினஸ்லயுமே அட்ன்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப வந்து சோஷியல் மீடியாஸ் வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன பிசினஸஸ் கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம பண்றது இல்லை. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது மிக முக்கியமான விஷயம். அதுல வந்து பெய்ட் வெர்ஷன் இருக்கு. இதுக்கு நாங்க ஒரு எங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 3 to 5 francs, 5 ஸ்விஸ்ல இருக்கிறபடியே நான் பிராங்க்ஸை பற்றி சொல்றேன். ஸோ அது டாலர்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பட்ஜெட் அமௌண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் அமௌண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்க ஃப்ரீயா வார்ம் மார்க்கெட்டிங் கூட பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எல்லா வகையான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குமே எங்களோட பிகினர் ஃப்ரெண்ட்லி ட்ரைனிங் இருக்கு. அதை ஃபாலோ பண்றது மூலமா கோல்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வார்ம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இந்த சோஷியல் மீடியாஸ்ல நான் பண்ணி கொண்டிருக்கேன் என்னுடைய இது. ஷூர் தேங்க்ஸ் ஆர்த்தி. ஸோ ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத பிஸ்னஸே இல்லை, ரைட்? இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் 4 பேருக்கு சொன்னாதான், இல்லை 4 பேருக்கு தெரிஞ்சாதான் ஒரு பிஸ்னஸே நடக்கும், ரைட்? அது எப்படி சொல்கிறது, அது எப்படி 4 பேருக்கு தெரியப்படுத்துறது? ஸோ 2 வழி இருக்குது. ஒன்று, நம்ம வேர்ட் ஆஃப் மவுத் பண்ணுறது, ரைட்? நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்கிறது அப்படின்ற ஒரு சாய்ஸ். அது வந்து நம்ம காசு எதுவும் செலவு பண்ண வேண்டியதில்லை. பட் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட வெப்சைட்க்கு வாங்க, இல்லை என்னோட ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜுக்கு வாங்க, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இந்த சென்ஸ், நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பட்ஜெட் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ பட்ஜெட் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல். ஸோ நம்ம இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் சாய்ஸை சூஸ் பண்ணோம்னா we can reach the audience at a scale, right? நான் சொல்கிறது லைக் hundreds and thousands of people ஒரே சமயத்தில் நம்மளால ரீச் பண்ண முடியும் அட்வர்டைஸ்மெண்ட் சாய்ஸ் சூஸ் பண்ணால். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தி ஆகுது. நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாகுது. ஸோ நமக்கு வர்ற என்கொயரிஸ் அண்ட் லீட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். அதை நம்ம வந்து நர்ச்சர் பண்ணி கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்து டோட்டலி எனக்கு தெரியாது, அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் பண்ணதே இல்லை, நான் எப்படி இதெல்லாம் செய்யறது அப்படின்ற எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. ஏன்னா எங்கள் ட்ரைனிங்கில் வந்து எல்லாமே வீடியோ வச்சு எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணுறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மோரோவர் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் டீம் மீட்டிங்கில் வீக்லி வந்து இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, உங்கள் ஆட் எப்படி போயிட்டுருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்குது, எப்படி அந்த மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ணுறது, அந்த மெட்ரிக்ஸ் நமக்கு என்ன சொல்லுது, எப்போ நம்ம வந்து ஒரு ஆடை நிறுத்தணும், எப்போ நம்ம வந்து ஆடை வந்து கண்டினியூ பண்ணணும், இது எல்லாமே நம்ம பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவோம். ஸோ வி ஆர் டெஃபினெட்லி சீயிங் குட் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் 4 பேருக்கு தெரிய வைக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதும் ஒரு ஆஸ்பெக்ட். அதை வந்து எப்படி பண்ணணும், எப்படி எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே இருக்கிற ட்ரைனிங் மூலமாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ தட் இஸ் அபவுட் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா நமக்கு லீட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, லைக் என்கொயரிஸ், ரைட்? ஸோ என்கொயரிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது என்ன பண்ணுவோம்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ஓகே ஃபைன், 4 பேர் கேட்குறாங்க, இது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க.
அதை நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஆதி கிட்ட கேட்கலாம். ஆதி சொல்லுங்க, நீங்க மியூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். யா கோ ஹெட், பேசுங்க. இப்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பிறகு, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த பிறகு இப்ப சிலருக்கு வந்து அந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எங்களோட வெப்சைட்ல போயிட்டு. நாங்க லாஸ்ட் செஷன்ல அதை பத்தி சொன்னோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வெப்சைட்ல வந்து அவங்க பேர், அவங்க இமெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு எங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வரும். இது மாதிரி யாரு வந்து நம்ம வெப்சைட்ல லீடா கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு, அவங்களோட இமெயில் ஐடி, அவங்க எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எங்களுக்கு வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டடா அவங்களுக்கு வந்து இமெயில் வந்து எங்களோட சைட்ல இருந்து என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு பர்சனலா அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம். இது மாதிரி அவங்கள தேங்க் பண்ணி நம்மளோட சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்து ஃபர்தரா அவங்க நம்ம கூட கனெக்ட் பண்றதுக்காக எங்களோட ஃபேஸ்புக் பேஜ், பிசினஸ் பேஜ், அப்புறம் வாட்ஸ்அப் நம்பரையும் அதுல ஆட் பண்ணி ஒரு மெயில் அனுப்புவோம். இது வந்து அவங்க நம்மகிட்ட ரீச் ஆன உடனே அவங்கள நம்ம அப்ரோச் பண்ற விதம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இதை பார்த்த பிறகு ஸ்டில் இப்ப சின்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தப்பறம், இது வந்து ஒரு லேட்டஸ்டா நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் இதுல ஷேர் பண்றேன். எஸ்டர்டே மார்னிங் நடந்தது இது. அதுக்கப்புறம் அவங்க சின்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததுனால அவங்க வாட்ஸ்அப்ல நம்ம கூட என்ன செய்யறாங்க, கான்டாக்ட் பண்றாங்க. 2 விதமா கான்டாக்ட், 3 விதமா இதுல கான்டாக்ட் பண்ணலாம். ஒன்னு மெசஞ்சர் மூலமா, பிகாஸ் நான் எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக், அதுல தான் ஆட் ரன் பண்றதுனால ஒன்னு மெசஞ்சர்ல கான்டாக்ட் பண்ணலாம். மெசஞ்சர்ல எங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும் அப்படின்னா, மெசஞ்சர்ல இது மாதிரி மெசேஜ் வரும். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இப்ப வி வாண்ட் டு லேர்ன் மோர் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாராவது இதுல கொடுத்துருந்தாங்கன்னா இது மூலமாவும் நாங்க அவங்கள ரீச் பண்ணுவோம். மெசஞ்சர்ல ஒண்ணு, வாட்ஸ்அப்ல ஒண்ணு, இமெயில் மூலமா 3 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா அதை பார்த்த பிறகு அதுல ஒரு வெபினார் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எங்க சைட்ல இருந்து 2 இமெயில் போகும். எங்களோட பிசினஸ் வீடியோட பேசிக் மாடல் வந்து அவங்களுக்கு போகும். அதை அவங்க பார்த்த பிறகு அவங்களுக்கு நாங்க திருப்பி ரிப்ளை அனுப்புவோம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எங்களை நீங்க அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எங்களை கேட்பாங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது, கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இல்ல எங்களுக்கு ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு அவங்க இது பண்ணாங்கன்னா திருப்ப வந்து அவங்க வந்து 149 பே பண்ணுவாங்க. அதுதான் எங்களோட பிசினஸோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 149, பிகாஸ் அதுதான் என்டையர் பேக் ஆஃபீஸ் சிஸ்டத்தை நம்மளுக்காக ஆப்ரேட் பண்ணி கொடுப்போம் ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் பிசினஸ். அந்த மாதிரி பண்ண பிறகு திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து இமெயில் வந்து நோட்டிபிகேஷன் வந்து எங்களோட சிஸ்டத்துக்கு வரும். உங்களுக்கு வந்து ஒரு பயர் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு லீடு வந்து எங்களோட சிஸ்டத்துக்கு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் வந்து இமெயில்ல வரும். இதை எப்படி எங்களோட லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல நாங்க பார்ப்போம் அப்படிங்கறத வந்து இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது என்னோட லீட்ஸ் வந்து இங்க இருப்பாங்க. இப்போ கீழே பாத்தீங்கன்னா என்ன லீட்ஸ் இருக்காங்க, என்ன வேலிடிட்டி இருக்கு, அதெல்லாமே இதுல இருக்கும். இப்போ பயர்ஸ் வந்திருந்தாங்கனாலும் நம்மளுக்கு ஒன்ஸ் அவங்க நம்மளுக்கு 149 பே பண்ண பிறகு இங்க வந்து சிஸ்டத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ ரெஜிஸ்டர் ஆன பிறகு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட விஐபி ஃபேஸ் குரூப்ல வந்து அவங்கள வந்து நாங்க என்ன செய்வோம், இன்வைட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேஸ்புக் குரூப்ல வந்து அவங்கள இன்வைட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் போஸ்ட் நாங்க கொடுப்போம். சோ தட் அவங்கள வந்து நாங்க என்ன செய்யறோம், அங்கீகரிக்கிறோம். பிகாஸ் எங்களோட சிஸ்டத்துல அவங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க, யூ ஆர் பார்ட் ஆஃப் அவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அவங்கள என்ன செய்யறோம், இங்க எங்களோட விஐபி ஃபேஸ்புக் குரூப்ல வந்து அவங்கள நாங்க இது பண்ணி விடுறோம்.
இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ப்ரீ கோச்சிங் வீடியோ வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாஸ் கோடு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த பிசினஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உள்ள வந்த பிறகு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வந்து அவங்க ஆப்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நாங்க வந்து அதுல ரொம்ப தெளிவா நாங்க யாரு கூட வந்து பார்ட்னர் எங்களோட, பிகாஸ் நாங்க எப்பவுமே மென்ஷன் பண்ணுவோம், வி பார்ட்னர்ட் வித் ரொம்ப வெல் ரெப்யூட்டட் ஒரு வெல்னஸ் ஃபர்மோட. அது வந்து 51 இயர்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. 25 கண்ட்ரீஸ்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதனோட என்டையர் டீடைல் வித் த காம்பன்சேஷன் பிளானோட வந்து அதுல ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த டைம் வந்து அவங்களுக்கு தெரியும் யார் அவங்களோட மென்டார், யார் அவங்களோட கோச் அப்படிங்கிற இமெயிலே வந்து அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிருவோம், ஷேர் பண்ணிடுவோம். அவங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து இது வந்து எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு டிஃபர் ஆகும். பிகாஸ் என்னோட கேப்பபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி, என்னோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி என்னோட பிளானை நான் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து கோச்சோட மென்டாரோட ஒரு கோச்சிங் கால் வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களும் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து பிளைண்டா வந்து எங்க முன்னாள் கோச் முன்னாலேயோ மென்டார் முன்னாலேயோ வந்து பிளைண்டா செட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த ப்ரீ கோச்சிங் வீடியோல எல்லாமே தெளிவா இருக்கும். அவங்க வந்து பேசுறப்ப அவங்களுக்கு எது அஃபோர்டபிலிட்டி அந்த ஆப்ஷனை வந்து அவங்க எடுத்த பிறகு நாங்க வந்து அஃபிஷியலா அவங்களோட சிம் நம்பர், பிகாஸ் கனடால இருக்கிறதுனால ஆல்வேஸ் வி டாக் அபவுட் தட், கவர்மெண்ட் ஐடி வந்து ஒன்று இருக்கணும், ப்ராப்பர் பேங்கிங் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். தென் வி வில் செக் தேர் பேக்ரவுண்ட் அண்ட் ஆல் த ஸ்டஃப். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து இஷ்யூ பண்ணுவோம். பட் இது எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு நாங்க சொன்ன மாதிரி எங்ககிட்ட இருக்கிற அந்த பேக்எண்ட்ல இருக்கிற அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா எங்களால என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இது வந்து ஒரு லீட் உள்ள வந்தா சரி. இப்போ வந்து நாங்க வார வாரம் லைவ் பண்றோம். இதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எங்களோட மெசஞ்சர்ல எங்களோட லைவ் பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துருப்பாங்க. மேபி ஒரு தடவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதா ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். சரி, அடுத்த தடவை அவங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க வந்து இன்வைட் அனுப்புவோம். இப்போ இன்னைக்கு வந்து நாங்க லைவ் பண்றோம் அப்படிங்கிற பர்சனலா அவங்களோட மெசஞ்சர்ல நாங்க வந்து அவங்களுக்கு இன்வைட் அனுப்புவோம். இது மாதிரி எங்க டீம் நாங்க ஒரு குரூப்பா நாங்க வந்து இவங்க நாங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல ஸ்டே பண்ணிருக்கோம். எங்களோட இன்ட்ரடக்ஷன்ல நாங்க சொன்னோம். நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லுவோம், நாங்க இது மாதிரி லைவ் பண்றோம், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தா நீங்க வந்து லைவ்லயும் கேட்கலாம். பர்சனலா எங்களோட இண்டிபெண்டன்ட் பிசினஸ் பேஜ்லயும் நாங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம். நீங்க எங்களோட எல்லா பர்சனல் பிசினஸ் பேஜ்லயும் இந்த லைவ் வந்து ரன் ஆகும். நீங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்களை கைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருக்கும் இந்த லைவ் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்வைட் அனுப்புவோம். அது ஒரு விதமா எங்களோட லீட்ஸ்க்கு வந்து நாங்க இன்ஃபர்மேஷன், எங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து நாங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றோம். அது ஒரு விதமா பண்றது. அப்புறம் எங்களோட பிசினஸ் பேஜ்ல ஈவென்ட்டாவும் நம்ம இதை என்ன செய்வோம், கிரியேட் பண்ணுவோம். ஈவென்ட்டாவும் கிரியேட் பண்ணி நாங்க வந்து அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி சோ டேட். பிகாஸ் எங்களோட லைவ் வந்து எவ்ரி மண்டே வந்து என்ன செய்யும், எவ்ரி மண்டே எங்களோட லைவ் வந்து நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி எங்களோட ஒப்பீனியன்ஸையும் எங்களோட ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸையும் நாங்க கிளாரிஃபை பண்ணுவோம். அதை ஈவென்ட்டாவும் நாங்க கிளியர் பண்ணி எல்லாருக்கும் என்ன செய்வோம், தெரியப்படுத்துவோம். அதனால இந்த பிசினஸ் வந்து ஆடு போட்டுட்டு அப்படியே நாங்க ஆடு போட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நாங்க வந்து எங்க சிஸ்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களை எங்களோட விஐபி குரூப்ல ஆட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்து ஃபர்தரா அவங்களை ரன் பண்ற வரைக்கும் அவங்க கூடவே தான் இருப்போம். நேத்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இது மாதிரி நாங்க வந்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் எங்களை விட்டுருவீங்களா? அது இல்ல, லைஃப் லாங்கா ஆஸ் லாங் நீங்க பிசினஸ்ல இருக்கிற வரைக்கும் தட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர். உங்க மென்டாரும் கோச்சா வந்து உங்களோட வந்து டில் தி எண்ட் நீங்க பிசினஸ்ல இருக்கிற வரைக்கும் அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் நாங்க எல்லாரும் சொல்ல விருப்பப்படுறோம். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் டீடைல்ஸ். ஸோ ஆதி வந்து சொன்னபடி எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே வந்து ஒரு ஃபாலோ அப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ் என்கொயரி பண்ணி வர்றாங்க. அவங்க வரும்போது அவங்க மைண்டில் ஒரு ஐடியா இருந்திருக்கு, ஓகே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வர்றாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க பிஸியாகிறாங்க, வேறு ஏதாவது வேலை வந்துருச்சு, அப்படியே விட்டுட்டு போயிடறாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளும் அப்படியே விட முடியாது, ரைட்? ஸோ அவங்கள வந்து ஃபாலோ அப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்க, அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, இல்லை அடுத்தது இந்த மாதிரி ஒரு லைவ் செஷன் பண்ணுறோம், இல்லை நீங்கள் இங்கே வந்து வாங்க, வந்து கவனிங்க, இல்லை கொஷின் கேளுங்கன்னு சொல்லிட்டு வி என்கரேஜ் தம் டு பார்ட்டிசிபேட். இது வந்து ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து அவ்வளோ ஒரு கேம் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வேற பிரச்சனை, ரைட்? நீங்கள் டிசைட் பண்ணணும், ஏன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் அந்த லெவல் வரைக்கும் கூட்டு போகிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலை. ஸோ உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ, நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து நீங்க சுயமா ஒரு முடிவெடுக்கிற ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு போய் விடுறது தான் ஃபர்ஸ்ட் எங்களோட வேலை. அதுதான் வந்து இந்த லீட் என்கேஜ்மெண்ட் மூலமா வந்து பாதி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ திடீர்னு ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒரு என்கொயரி வருது, அந்த என்கொயரி வந்த பர்சனை வந்து எப்படி ஒரு 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 பிஸ்னஸ் ஓனராக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஜெர்னி. ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஃபாலோஅப்ஸ், இமெயில்ஸ், மெசேஜஸ், இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஆஃபர் பண்ணி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி தென் வி லீட் தெம் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல், விச் இஸ் பர்ச்சேசிங் த $149 பேக்கேஜ். இதை பற்றி நம்ம முதல்ல பேசியிருக்கோம். இது எதுக்குன்னா, நான் சொல்கிறத விட, இவங்க சொல்கிறத விட, அவங்க சொல்கிறத விட அஃபிஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது. இது வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, ரைட்? திஸ் இஸ், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி, திஸ் இஸ் தி ஒன் டைம் பேமெண்ட் ஃபார் லைஃப் டைம். உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் அன்லாக் ஆகும், உங்களுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகும், உங்களுக்கு சப்போர்ட், எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ் ஜஸ்ட் ஃபார் தட் $149 பேமெண்ட் ஃபார் ஒன் டைம். அது கூட இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ஃபார் எனி ரீசன் எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு சரி வராது, நான் நினச்சது வேற மாதிரி இருக்குது, இங்கே வந்தால் இது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒருவேளை அப்படி நினச்சிங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் அ ரீஃபண்ட் அண்ட் யூல் கெட் 100% ஆஃப் தட் வாட் எவர் மணி யூ பெய்ட். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பிஸ்னஸ்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நீங்களாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இது நமக்கு சரி வருமா, சரி வராதா, என்னென்ன மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அந்த ஹோல் சைக்கிள், ஒரு 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 ஸ்ட்ரேஞ்சர், ரைட், ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தர் உள்ள வர்றதுலேருந்து அது அவரை எப்படி வந்து எங்கள் டீமில் ஒருத்தராக மாற்றி அவங்களையும் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆக்கி அவங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஆதி வந்து காமிச்சாங்க. இப்போ நீங்க இன்னொன்னு கேட்கலாம், லைக் இது வந்து இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு இந்த பிசினஸ். ஆப்வியஸ்லி ஒரு பிசினஸ்னா நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸ், நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வரும், நிறைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் வரும், நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி கத்துக்கிறீங்க? இது எங்க இருந்து வருது? ரைட், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கைண்ட் ஆஃப் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது. ஆனா இந்த பிசினஸை பத்தி கொஞ்சம் புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படி, இந்த பிஸ்னஸில் என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வந்து அப்கிரேட் பண்ணாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்போ வந்து பழைய பிளாட்ஃபார்முக்கு ஆக்சஸ் கட் பண்ணுவாங்க, எப்போ புது பிளாட்ஃபார்ம் வரும், இந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கார்த்திகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கார்த்தி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி இந்த பிஸ்னஸில் அப்டேட்டடாக இருப்போம்? நன்றி சிவா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிற டாபிக் வந்து நம்ம பிஸ்னஸில் உள்ள டெய்லி டாஸ்க்கு. சிவா சொன்ன மாதிரி டெய்லி பண்ணலாம் கூட நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ இல்லை வீக்லி ஒன்ஸோ பண்ணுற டாஸ்க் நிறையா இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து வீக்லி ஒன்ஸ் டாஸ்க். இல்லைனாலும் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ பண்ணுற டாஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டண்டான டூல்னு சொல்கிறேன்னா, நம்மளாம் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம்? மூணு ரீசன் காண்டி. ஒன்று, நம்ம நாலேஜை வளர்த்து அந்த அந்த ப்ராடக்ட் அப்டேட்டடாக இருக்குது. இப்போ சிவா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அப்டேட்டடாக இருக்குது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து ரெக்கக்னிஷன். மூணாவது வந்து மோட்டிவேஷன், நம்ம காசு பண்ணுறதுக்கான தேவையான மோட்டிவேஷன். இது மூணும் கிடைக்கக்கூடிய டூல் தான் இது. இதுக்கு பேர் மாஸ்டர் மைண்டுன்னு பேர். இப்போ ஜான் பேசும்போது சொன்னார், ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பேசினார். அந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்மில் முக்கியமான டூல் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் மைண்ட் டூல்.
இந்த மாஸ்டர் மைண்ட்ன்றது வந்து நத்திங் பட் வீக்லி லைவ் வெபினார். அது யாரை ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெம்பர் ஆஃப் த பிஸ்னஸ், ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் ஆகி ஹை ரேங்க்ல உள்ளவங்க ஹோஸ்ட் பண்ற வீக்லி வெபினார் இது. இது எப்பன்னா வீக்லி வெனஸ்டே 5 PST எவ்ரி வீக்லி நடக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா போய் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாஸ்டர் மைண்ட் சைடில் ஐகான் ஓப்பன் பண்ணோன்னே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஈவென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போய் யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் என்டர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ரிமைண்டரும் உங்கள் இமெயிலில் கிடைச்சிரும். இந்த வீக்லி மில்லியன் மாஸ்டர் மைண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஹோஸ்ட்லாம் இருப்பாங்க. எல்லாமே ஹைலி சக்ஸஸ்ஃபுல், ஹைலி ரேங்க்டு. அதாவது இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை ரேங்க் இருக்கு. நீங்க எவ்வளோ அளவுக்கு சேல் காட்டுறீங்களோ அதுக்கேற்றாப்புல ரேங்க் ஏறிக்கிட்டே போகும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லா நிறைய பிஸ்னஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ இந்த இதில் வந்து 3 பார்ட்ஸாக நடக்கும் இந்த மில்லியன் மாஸ்டர் மைண்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது மாதிரி அப்டேட் அந்த நாலேஜ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எல்லா அப்டேட், இப்போ பிஸ்னஸ் உள்ள அப்டேட்டு ஆன்லைன் வைஸ் இல்லை, இப்போ ஏன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங்கிறதுனால உங்களுக்கு ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டு அப்டேட் பண்ணுறது இல்லை எப்படி அதை நம்ம கவர் பண்ணுறது அப்படின்ற நாலேஜ், ஃபர்ஸ்ட் நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. ரெக்கக்னிஷன்னா ஒரு ஆக்சுவலாக இது அவங்கவுங்க ஓன் பிஸ்னஸாக இருந்தாலுமே you're not working for an employer, but they still recognize you for your sale and for your progress. நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணும்போதெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும்போதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது முடிச்சாலோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. மூணாவது இன்னும் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த பிஸ்னஸை கீப் கோயிங் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் வந்து மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் எப்படி தருவாங்கன்னா, எவ்ரி மாஸ்டர் மைண்ட் ஹேஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி. யாராவது இந்த பிஸ்னஸ்ல சக்ஸஸ் பண்ணவங்கள ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து எப்படி அவங்க அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணாங்க, ஸோ அது உங்களாலேயே முடியும்ன்ற மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுப்பாங்க. ஸோ எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு வீக்ல பண்றதுனால உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்ட்ல இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் என்னென்ன பண்றாங்க, எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்ற நாலேஜும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபவுண்டர்ஸ் மைக் அண்ட் டேரன் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஐடியா, அதாவது அஸ் அ நேம் சஜஸ்ட், இட்ஸ் we are going into a mind of a master, nothing but. ஸோ இந்த 3 இது கண்டிப்பாக பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாரமும் வெனஸ்டே டியூஸ்டேக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெனஸ்டே நீங்கள் அதை லைவாக பார்க்கலாம். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, என்னால் அதை பார்க்க முடியல அப்படின்னா, இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி எல்லாமே இது ரெக்கார்டு, நீங்கள் அந்த டேட்டோட இருக்கும். அது என்ன டாப்பிக்கை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது அதில் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கு, ஸோ யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்ற வீடியோ வந்து வரிசையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்கேஸ் இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தேன், நான் ஐ வாண்ட் கோ பேக் அண்ட் லுக்னா யூ கேன் லுக் அட் த டேட் அண்ட் த டாபிக் டூ. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சர்ச் இன்ஜினும் இருக்கு. நீங்க சர்ச், யூ கேன் ஃபில்டர் பை இந்த மாதிரி யூ கேன் ஃபில்டர் பை டாபிக் ஆர் ஃபில்டர் பை ஹூஸ் கண்டக்டிங், ஹூஸ் ஹோஸ்டிங், ஆர் ஃபில்டர் பை டேட். ஏதாவது இந்த டேட்ல அப்படின்னு இன்கேஸ் இந்த மாதிரி மீட்டிங் பண்ணும்போது யாராவது பார்த்து ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ரீவாட்ச் பண்ணணும், இல்லை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிப்போம். இந்த டாபிக் வந்து இந்த நாள் பேசினாங்க, யூ கோ பேக் அண்ட் சீனா. இட்ஸ் ஆல்வேஸ் தேர். திஸ் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் தேர். யூ கேன் கோ பேக் அண்ட் செக் த டேட் ஆர் ஃபில்டர் பை டாபிக். ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கத்துக்கலாம். இதை தவிர்த்து ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி இது வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கே, ஏதாவது புதுசா நான் கத்துக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கணும் அப்படின்னா அதுலேயே இன்னொன்று வந்து கோர் ஃபண்டமெண்டல்னு ஒரு இருக்கு, மாஸ்டர் மைண்ட் கோர் ஃபண்டமெண்டல். அதுவும் இதே மாதிரி தான், செட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வேர் தே கிவ் யூ த பேசிக் டூல் டு டூ எவ்ரிதிங் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ ஆர்த்தி சொன்ன மாதிரியோ இல்லை சுனிதா சொன்ன மாதிரியோ, அந்த இப்போ சுனிதா சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி நம்ம பிஸ்னஸ் பேஜ் ஓப்பன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சீசன் பண்ணுறது, அந்த மாதிரி ஆர்த்தி சொன்ன மாதிரி ஆட் எப்படி பண்றது, அந்த மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான கைடிங் வீடியோன்னு ஒன்று, பஞ்ச் ஆஃப் கைடிங் வீடியோஸ் இருக்கும். அதுக்கு பேர் கோர் ஃபண்டமெண்டல் இருக்கும். இதே மாஸ்டர் மைண்டு கீழவே. மித்தபடி சொல்ல மாதிரி இப்போ இது லைவ் செஷன், வீக்லி லைவ் செஷன்னால ஒன்ஸ் யூ ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜாயின் தெம். மீன்ஸ் யூ கேன் ஆஸ்க் யூர் கொஸ்டின்ஸ் டூ.
So you can ask your questions to the direct masters who were successful in the business. So in case உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, in case லைவ் மீட்டிங் ஜாயின் பண்ணீங்கன்னா அதுக்கான கொஸ்டின், உங்களோட கொஸ்டினுக்கு தெளிவாக ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ இது உங்களே அப்டேட் பண்ணுறதுக்கும் இல்லை உள்ள என்ன மாதிரிலாம் ஆளுங்களுக்குலாம் I don't know about computers and reset trends, so they will update you. You no need to go and look for anywhere. So இதனால தான் the training platform வந்து it's very strong, just for not for the beginners, also for people who just doing the business right now. Sure. Thanks கார்த்திக். ஸோ இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணாலும் யூ வில் நாட் லூஸ் எனிதிங். யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் அண்ட் கேட்ச் அப். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இருக்குது இந்த பிஸ்னஸில். ஸோ இப்போது இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ரைட், நீங்கள் யார்கிட்டையும் பேசலைனாலும் கூட உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த பிஸ்னஸில் அந்தந்த இடத்துல இருக்கும். நீங்கள் புதுசாக கற்றுக்கணுமா, ட்ரைனிங் இருக்குது. புதுசாக இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இது போன வாரம் என்ன பேசுனாங்க, போன மாதம் என்ன பேசுனாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, அது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்குது. உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எல்லா இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இது ஒர்க் ஆகல, இது எனக்கு சரியாக வரல அப்படின்னா கூட நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம், உடனே அதை அட்டன் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கான மென்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் டைரக்ட் கான்டாக்ட்ஸ் ரைட். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அவங்கள ரீச் பண்ணலாம். என்ன புரியல தெரியலனாலும் அவங்கள ரீச் பண்ணலாம். தே வில் எக்ஸ்பிளைன் இட். அவங்களுக்கு மேலே கோச் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் ரீச் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த டீம், இந்த மாதிரி ஒரு டீம் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த டீம்லேயும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வீக்லி டீம் மீட்டிங்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணி எப்படி லைக் உங்களுக்கு எந்த கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் பேசி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து காணாமல் போக மாட்டீங்க, இல்லை எனக்கு தெரியலன்னு ஸ்டக்காகி நிற்க மாட்டீங்க, இல்லை எனக்கு இந்த விஷயம் இங்கே இல்லை அப்படின்னே நீங்கள் சொல்ல முடியாது. அவ்வளவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு வைடு இத்தனாயிரம் பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்தவங்க கூட இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷனல் திங்ஸ் தான் காரணம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு 9 to 5 இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி இஸ் எ செஃப் ரைட். அவர் 9 to 5 வந்து நம்ம பாஷையில் சொல்லணும்னா அடுப்படியில் போய் வேகணும். அவரும் அந்தளவுக்கு கஷ்டப்படணும் ரைட். இப்போ ஆதி வந்து அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. டெய்லி 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், திருப்பி 1.5 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரணும். அந்த ட்ராவல் அந்த ஒர்க்கில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவங்க எல்லா ஃப்ளோரையும் ஏறி இறங்கணும், எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் அவங்கவுங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. இப்போ ஆர்த்தி எடுத்துட்டோம்னா அவங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் கவனிச்சிக்கணும், பசங்களையும் இங்கே பார்த்துக்கணும். இவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. இப்போ நான் சுனிதாலாம் எடுத்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் கவர் பண்ணோம். இத்தனை டீம்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும். அங்கேயும் சேலஞ்ச் இருக்குது, டைம் ப்ரெஷர் இருக்குது, டெலிவரி ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஜான் எடுத்துட்டோம்னா அவர் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கும் அந்த ஸ்கெடியூல் மீட் பண்ணணும், டார்கெட் மீட் பண்ணணும், எல்லா ப்ரெஷரும் இருக்குது. இத்தனையும் தாண்டி இது அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சேலஞ்ச் இருந்தாலுமே இங்கே பண்ணுறது இப்போ நாம் காமிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்சல்யூட்லி ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கும் உங்கள் எம்ப்ளாயருக்கும் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு இதில் சப்போர்ட் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, டுட்டோரியல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால இதில் எந்த ஒரு அவசரமும் கிடையாது. பட் என்னன்னா நீங்கள் ரைட் டைமுக்கு ஆரம்பிச்சிடணும். தட் இஸ் த கீ. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், இன்னொரு 3 மாதம் போகட்டும் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம்னா நமக்கு லைஃப் எப்படி டேர்ன் அவுட் ஆகும்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு சான்ஸ் இருக்கும்போதே இதை ஆரம்பித்து வச்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாவாக இருக்கும்.
ஸோ give me 1 second. பிரவீன், நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஹேவ் டு ரீஜாயின் அகைன். உங்க கனெக்ஷன் இல்லை இதுல. ஸோ பட் எனிவே, கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு இது பார்த்ததுலேருந்தே ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நத்திங் டெக்னிக்கல். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பேசணும், எவ்வளோ பேசணும், எல்லாமே ட்ரைனிங்கில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஒரு வரியும் பண்ணிக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, இதில் அவ்வளோ இன்கம் வருமா அப்படின்னா நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே அந்த ஐடியா தெரியும் இதில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேருடைய டே ஜாப் இன்கம்மை விட அதிகமான இன்கம் பொட்டன்ஷியல் கொடுக்குற பிஸ்னஸ் இது. மூணாவது, இந்த பிஸ்னஸ் வந்து நீங்களே நினச்சாலும் நிறுத்த முடியாது. ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கீப் ஆன் ரன்னிங், இட் வில் கீப் கிவிங். எப்படி நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் எப்படி நீங்கள் உங்களை நீங்களே இணைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்கள் திறமை. அதுதான் உங்களுடைய நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுவும் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து எல்லாமே சொல்லித்தர போகிறோம். இதில் உள்ள வந்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதை குவிட் பண்ணிட்டு போன மாதிரி யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இதில் வருமானம் இருக்குது. மோரோவர் இதுக்கான மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது. இது வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி சேர்ந்ததுங்கிறதுனால தெர் இஸ் ஆல்வேஸ் அ மார்க்கெட் டிமாண்ட். இது வந்து இந்த விஷயம் வந்து மார்க்கெட் போகவே போகாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை. ஏன்னா எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி ஹெல்த்தி அண்ட் வெல், ரைட்? ஸோ அதனால் இதுக்கான மார்க்கெட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. வி ஆர் வெயிட்டிங் டு ஹெல்ப் யூ அவுட். இன் கேஸ் ஆஃப் எனி கொஷன்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். இந்த வீடியோ எங்கே பார்க்குறீங்களோ அது கீழேயே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை அந்த ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் அந்த பேஜில் இருக்கிற மெசஞ்சர்லையும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். வி ஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ இன்னொரு அடுத்த செஷனில் அடுத்த மண்டே இன்னொரு செஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட திருப்பியும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் திரைக்கடல் ஓடாமலும் திரையும் தேடலாங்கிற மறந்துடாதீங்க. ஹாவ் அ குட் நைட். Thank you. Have a Thank good you. Thank you. Thanks a lot.